தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வாக்கியம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதே அதை உடலை ஏதோ செய்கிறது. நமக்கு பழைய ஏற்பாடில் உள்ள எல்லா காரியங்களும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டுள்ளது. இதை செய்தால் இது நடக்கும், இதை செய்தால் இதற்கு மேலாக என்ன வேணாலும் நடக்கும். அதனால் அவபக்தி உள்ள மக்களாக தேவனுடைய பிள்ளைகள் நடக்காதபடி, தேவனுடைய பிள்ளைகள் நேர்த்தியான பாதையில் நடக்கும்படி, தேவன் சொன்ன காரியங்களை செய்யும்படி எப்பொழுதும் சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். இல்லை என்றால் சோதோம் கொமாரா பட்டணத்திற்கு என்ன நடந்ததோ அதுவும் அல்லது அதற்கு மேலாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.